எனக்கு சோலோவா டிராவல் பண்ண ரொம்ப ஆசை. ஆனா தனியா போக பயமா இருக்கு, எப்படின்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, நான் எப்படி கோகர்ணான்ற ஒரு அழகான ஊரை 5000 ரூபாய் வச்சு சோலோவா சந்தோஷமா சுத்தி பார்த்தேன். இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்க தமிழ். இந்த ஊரை எப்படி ரீச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. பெங்களூர்ல இருந்து கோகர்ணா ரோடுக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. மொத்தமாவே ஒரு 570 rupees தான் ஆகும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோகர்ணா பீச்சுக்கு நிறைய பஸ் இருக்கு. வெறும் 20 ரூபா தான் ஆகும். அடுத்து சோலோவா சுத்தி பாக்குறதுக்கு இந்த ஊருக்கு தேவை ஒரு பைக். அதனால பைக் ரெண்டல் நீங்க எடுக்கணும். 350 rupees தான் நான் சொல்ற இந்த கடையில புக் பண்ணிக்கோங்க. அடுத்து தங்குறதுக்கு ஜங்கிள் ஹாஸ்டல் இருக்கு. ஒரு நாளைக்கு 400 ரூபா தான் ஸ்டே வித் ஏசியோட செம்ம ஆம்பியன்ஸோட பீஸ்ஃபுல்லா நீங்க தங்கலாம். இப்போ இந்த 3 நாள் நான் என்னென்ன பண்ணன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாள் கோகர்ணாக்கே ஃபேமஸ் ஆன அந்த பீச் ட்ரக். அங்க இருந்து கோகர்ணாவோட அந்த அழகான சன்செட்டை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு பிரேக் ஆயிருந்தாலும் சரி, அந்த சன்செட் உங்களை அழகா ஹீல் பண்ணிடும். ரெண்டாவது நாள் அங்க இருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்க இந்த அழகான விபூதி வாட்டர் ஃபால்ஸ், அப்படியே இது பக்கத்துல இருக்க சிவன் தவம் பண்ண யானா கேவ்ஸ். மறுபடியும் ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு சன்செட்டை ரசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து பைக் எடுத்துக்கிட்டு இந்த பிரம்மாண்டமான முருடேஸ்வர் சிவன் சிலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் மறுபடியும் என்னுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். இதை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரே விஷயம் தான் பண்ணணும். பயப்படாம தனியா கிளம்பி வெளியே வாங்க. உங்களுக்காக அழகான மெமரிஸ் காத்துக்கிட்டு இருக்கு.